இயற்பியல் மேல்நிலை 2ஆம் ஆண்டு அலகு 3 காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். இந்த பாடத்தில் காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி, காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம், காந்த இருமுனையின் நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் காந்தப்புலம் ஆகியவற்றை பற்றி இன்று நாம் படிக்க இருக்கிறோம். முதலில் காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதியை படிப்பதற்கு முன்னால் 2 சட்ட காந்தங்களை எடுத்துக்கொள்வோம். ஏ மற்றும் பி என்ற 2 சட்ட காந்தங்களை கருதுக. அவை படத்தில் இருக்கின்றன. ஒரு முனையில் வட துருவமும் இன்னொரு முனையில் தென் துருவமும் இருக்கின்றன. இந்த 2 சட்ட காந்தங்களிலும் முதலில் வடமுனைகள் 2ஐயும் அல்லது தென்முனைகள் 2ஐயும் ஒன்றுக்கொன்று அருகில் கொண்டு வாருங்கள். கொண்டு வரும் பொழுது அந்த 2 முனைகளும் ஒன்றுக்கொன்று விலகல் அடையும். ஸோ இந்த விசை தான் நாம் விலக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். காந்தம் ஏ மற்றும் காந்தம் பி இவற்றின் வடமுனைகளை அல்லது தென்முனைகளை அருகருகே கொண்டு வரும்போது அவை ஒன்றை ஒன்று விலகும். அது படத்தில் உங்களுக்கு தெரிகிறது. 2 வட துருவங்களும் விலக்கு விசைக்கு உட்படுகின்றன. அடுத்து ஈர்ப்பு விசை. மாறாக நாம் இப்பொழுது ஒரு காந்தத்தில் வட துருவமும் இன்னொரு காந்தத்தில் தென் துருவமும் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன விசை இருக்கும்? ஈர்ப்பு விசை இருக்கும். அதாவது காந்தம் ஏயினுடைய வடமுனையை பியின் தென்முனைக்கு அருகில் அல்லது காந்தம் பியினுடைய வடமுனையை ஏயின் தென்முனைக்கு அருகில் கொண்டு வரும் பொழுது அவை ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இது ஈர்ப்பு விசை. இப்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் எதிரெதிர் திசைகள் எதிரெதிர் முனைகள் நமக்கு என்ன ஆகுது? ஈர்க்கப்படுகிறது. ஒரே வகையான காந்த முனைகள் சேர்ந்துன்னா விலக்கு விசை வருது. அப்போது 2 காந்த முனைகளுக்கு இடையே ஒன்றில் விலக்கு விசை இருக்கும், இல்லைன்னா ஈர்ப்பு விசை இருக்கும். இப்போது நமக்கு இதை எதோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்னா அலகு 1இல் மின் துகள்கள், அதாவது நேர் மின்னூட்டங்கள் அல்லது எதிர் மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும். ஆனால் நேர் மின்னூட்டங்களும் எதிர் மின்னூட்டங்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இந்த விதியினை ஒத்துள்ளதை நாம் பார்க்கலாம். ஸோ நிலை மின்னியலில் நாம் கற்ற கூலும் விதியினை தான் இப்பொழுது காந்தவியலில் கூலும் விதியில் பின்வருமாறு நாம் கொண்டு வருகிறோம். கூலும் விதி 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள விசை. இப்பொழுது படத்தை பார்த்தால் தெரியும். காந்தம் ஏ, காந்தம் பி 2 காந்தங்கள் இருக்கின்றன. இதில் நாம் வட துருவம் தென் துருவம் 2ஐயும் இணைத்து அருகில் வைத்திருக்கிறோம். இந்த 2 துருவங்களுக்கும் இடையே உள்ள தொலைவு r என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் QMA QMB அப்படின்னு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அந்த காந்தத்தினுடைய முனை வலிமை. இப்பொழுது இந்த 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளுடைய பெருக்கற் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். ஸோ இதை நாம் எவ்வாறு கணித முறையில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஃப் வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை. இது எதற்கு நேர்த்தகவில் இருக்கிறது? QMA இன்டு QMB இதற்கு நேர்த்தகவில் இருக்கிறது. அப்படி என்றால் முனை வலிமைகளுக்கு நேர்த்தகவில் இருக்கின்றது. எதற்கு எதிர்த்தகவில் இருக்கிறது? அந்த 2 காந்தங்களுக்கும் இடையே உள்ள காந்த முனைகளுக்கும் இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கின்றது. எந்த திசையில் செயல்படுகிறது? அதான் ஆர்கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திசையில் அது செயல்படுகிறது. ஸோ எஃப் வெக்டர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு QMA QMB by r² into r cap. இது வரையறை. 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இதுதான் கூலும் விதி. இது மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினா. அடுத்தது இந்த காந்தவியலின் கூலும் விதியை வைத்து நாம் ஒரு கணித வாய்ப்பாடை கொண்டு வருகிறோம். ஸோ எஃப் வெக்டர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு QMA QMB by r² into r cap. இதான் நம்முடைய கூலும் விதி. இந்த கூலும் விதியில் இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ப்ரப்போர்ஷனல் இதுக்கு பதிலாக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் K. ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி மாறிடுது பாருங்கள். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு K இன்டு QMA QMB by r² into r cap. ஸோ எண் மதிப்பில் நாம் இதை எழுதுகிற பொழுது F is equal to K into QMA QMB divided by r².
இதில் QMA QMB என்பன 2 காந்த முனைகளின் உள்ள முனை வலிமையினை குறிக்கும். R என்பது 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள தொலைவினை குறிக்கும். இப்பொழுது K என்ற விகித மாறியினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதற்கு மதிப்பு K is equal to μ0/4π. அதாவது இந்த காந்த முனைகளை சூழ்ந்துள்ள ஊடகத்தினை இந்த விகித மாறிலி பொறுத்து இருக்கும். ஸோ K is equal to μ0/4π. இப்போ நம்ம கூலும் விதியை படிச்சிட்டோம். இந்த கூலும் விதியினுடைய ஃபார்முலா என்ன சொன்னால், நம்ம F is equal to QMA QMB by R square into R cap. இது K மதிப்பு μ0/4π. இந்த μ0/4π என்பது நமக்கு ஒரு விகித மாறிலி ஆகும். சரி, இப்பொழுது நாம் காந்தப்புலத்தினுடைய ஜெனரல் ஃபார்முலாவை லைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ F vector is equal to μ0/4π into QMA QMB by R square into R cap. இதுதான் நான் இப்பொழுது படித்த காந்தவியலினுடைய கூலும் விதி. இது 2 காந்த இருமுனைகள் இருக்குது, 2 மின் வலிமைகள் உள்ளவையாக இருக்குது. காந்தப்புலத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா B vector is equal to 1/QMB into F vector நமக்கு வரும். இப்போ இதில் நாம் என்ன பண்ணுறோம், காந்தப்புலத்துடைய ஃபார்முலா எழுதுறதுக்கு B vector is equal to μ0/4π into QMA divided by R square into R cap அப்படின்னு போட்டிருக்கிறோம். அப்போ B vector is equal to μ0/4π into QM by R square into R cap என்பது தான் ஜென்ரலான காந்தப்புலத்திற்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், பின்னாடி வரக்கூடிய 5 மதிப்பெண்களுக்கு பயன்படுத்த போகிறோம். காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் எதற்கு, சட்ட காந்தத்திற்கு. நாம் ஒரு சட்ட காந்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த சட்ட காந்தத்தில் காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலத்திற்கான மதிப்பினை கண்டுபிடிக்க போகிறோம். இதற்கு நம்ம அருகில் கொடுத்துருக்கக்கூடிய படத்தில் பார்க்கலாம். அந்த படத்தில் ஒரு சட்ட காந்தம் இருக்கிறது. அது SN என்று சொல்லக்கூடிய 2 காந்த துருவங்களை கொண்டுள்ளது. அதாவது ஒன்று வட துருவம், இன்னொன்று தென் துருவம். O அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சட்ட காந்தத்தில் உள்ள வடிவத்தின் மையமாகும். அதாவது அதனுடைய நீளம் 2L அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். சட்ட காந்தத்தின் நீளம் 2Lன்னு எடுத்துக்க போகிறோம். அதனுடைய வடிவியல் மையத்தை நாம் O அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதில் முனை வலிமை நம்ம என்ன எடுத்துக்கலாம், QM அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம போன இதில் பார்த்த மாதிரி QMA QMB அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய 2னுடைய முனை வலிமையும் QM அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறதுனால இந்த முனை வலிமை QM அப்படின்னு சொல்லி இருக்குது. இதனுடைய தொலைவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L என்று சொல்லக்கூடிய தொலைவு இருக்குது. இப்போ இதில் நாம் எடுத்துக்கக்கூடிய புள்ளி, அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், காந்தப்புலம் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த புள்ளி C அப்படிங்கிற பொசிஷனில் உங்களுக்கு இருக்குது. இந்த புள்ளி எவ்வளவு தொலைவில் இருக்குது மையத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா R என்னக்கூடிய தொலைவில் நமக்கு இருக்கிறது. இப்பொழுது இந்த புள்ளியில் ஓரலகு வடமுனை ஒன்றை நாம் வைக்க போகிறோம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வடமுனை தென்முனை அப்படின்னு சொல்லி தனியான முனைகள் எடுக்க முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய டெரிவேஷன் பர்பஸ்க்காக வேண்டி ஓரலகு வடமுனையை எந்த இடத்துல வைக்கிறோம், நம்ம C அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளியில் நம்ம வைத்திருக்கிறோம். இப்பொழுது படத்தின் பாருங்கள், இந்த புள்ளி Cயில் ஓவிலிருந்து வரக்கூடிய தொலைவு R. ஆனால் இதில் 2 துருவங்கள் இருக்கின்றன. ஒரு துருவம் N, இன்னொரு துருவம் S. N என்பது வட துருவம், S என்பது தென் துருவம். இந்த வட துருவத்திலிருந்து அந்த C என்கிற புள்ளி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, R மைனஸ் L. ஏன்னா அது Cக்கு அருகாமையில் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த Sலிருந்து C அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளிக்கு இருக்கக்கூடிய தொலைவு நமக்கு எவ்வளவுனா R ப்ளஸ் L. இது கொஞ்சம் தொலைவில் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த புள்ளி Cயில் நமக்கு இந்த மின்னல்ல காந்த முனைகளினால் ஏற்படக்கூடிய காந்த புலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா BN வெக்டர் அல்லது BS வெக்டர் அப்படின்னு சொல்லி ஆகும். வட துருவத்தால் வரக்கூடியது BN வெக்டர், தென் துருவத்தால் வரக்கூடிய மின்புலம் BS வெக்டர். ரெண்டும் வெவ்வேறு திசைகளில் செயல்படும். ஆனால் இப்பொழுது நம்ம முதல்ல என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வடமுனையினால் புள்ளி Cயில் ஏற்படக்கூடிய காந்த புலத்திற்கான மதிப்பை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த மதிப்பு எவ்வளவு, BN வெக்டர் இஸ் ஈக்குவல் டு
mu naught by 4 pi into qm divided by r minus l the whole square into I cap. இதில் I cap அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ஓரலகு வெக்டர், திசை மட்டும்தான் குறிக்கும். அதற்கு என்ன கிடையாது, மதிப்பு வந்து கிடையாது. இப்போ நம்ம வந்து அந்த படத்தில் வந்து மெயின் பிக்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெக்டர் குறியீடுகளே பாருங்கள் லைட்டாட்டு. அதில் எக்ஸ் அச்சு இருக்குது, ஒய் அச்சு இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸ் அச்சை பொறுத்தவரையில் அதில் இருக்கக்கூடிய ஓரலகு வெக்டர் ஐ. இது வந்து எக்ஸ் அச்சினுடைய பாசிட்டிவ் சைடாக இருந்தால் நம்ம வந்து ப்ளஸ் சைன் எடுத்துக்கிறோம், நெகட்டிவ் சைடாக இருந்ததுன்னா மைனஸ் ஐ. அதே மாதிரி ஒய் அச்சுக்குள்ள இரண்டு ஓரலிமை வெக்டர்கள் நாம் வந்து ஓரலகு வெக்டர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டர்னால குறிப்பிடப்படுகிறது. தற்போது நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலை. ஏன்னா நமக்கு வந்து எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்திற்கான மதிப்பினை நாம் கண்டுபிடிப்பதனால் அது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம கண்டினியூஸாக ஃபார்முலாவுக்கு போவோம். இங்கே வந்து இதுக்கு முந்தின ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் எல் என்பது சட்ட காந்தத்தின் வடமுனை மற்றும் சி புள்ளியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ அதே நேரத்தில் நம்ம தென்முனையினால் அந்த புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்திற்கான மதிப்பினை எழுதலாம். இந்த மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ நாட் பை 4 பை QM divided by R plus L the whole square into I cap அப்படின்னு இருக்குது. இதில் ஏன் வந்து மைனஸ் சைன் வந்தது அப்படின்னா, நம்ம முதலே குறிப்பிட்ட மாதிரி தான் இதில் I cap வந்து நெகட்டிவ் எக்ஸ் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு மைனஸ் சைன் அதில் வந்து வந்திருக்கிறது. அப்போது வடமுனையினால் புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலமும் தென்முனையினால் ஏற்படக்கூடிய புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலமும் வெவ்வேறு திசையில் செயல்படுகின்றன அப்படிங்கிறத இதை வச்சு நாம் வந்து அறிஞ்சுக்கிடலாம். இதில் R plus L அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட காந்தத்தினுடைய தென்முனை மற்றும் புள்ளி சியில் உள்ள ஓரலகு வடமுனைக்கு இடையேப்பட்ட தொலைவாகும். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு காந்தப்புலங்கள் வெவ்வேறு திசையில் செயல்படக்கூடியன இருக்கின்றன. இப்போது அடுத்து நீங்கள் பாருங்கள், புள்ளி சியில் உருவாகும் நிகர காந்தப்புலத்திற்கான கோவையை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எதற்கு சமமாக இருக்கும்? V வெக்டார் இஸ் ஈக்குவல் டு BN வெக்டர் ப்ளஸ் BS வெக்டர். ஸோ இதில் வந்து B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை into QM divided by R minus L the whole square into I cap plus minus mu naught by 4 pi into QM divided by R plus L the whole square into I cap. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, BN வெக்டர் BS வெக்டருடைய மதிப்பை பிரதியிட நமக்கு இது கிடைக்குது. இதில் பார்த்த உடனே தெரியும் நமக்கு வந்து என்ன குவான்டிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மியூ நாட் பை 4 பை QM மற்றும் I cap. இது வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக இருக்குது. ஸோ பொதுவாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் QM பை 4 பை இன்டு 1 பை R மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 பை R ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்டு I cap அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டில் உள்ள குவான்டிட்டி அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், காமன் எல்சிஎம் வந்து எடுத்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம், R மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் இன்டு R ப்ளஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் தான் நமக்கு காமன் எல்சிஎம். இப்போ இது வந்து கிடைக்கிறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, R plus L the whole square minus R minus L the whole square divided by R minus L the whole square into R plus L the whole square அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராக்கெட்டில் கிடைக்குது. இப்போ இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். அதில் டினாமினேட்டரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு டேர்ம் இருக்குது. என்ன டேர்ம், R minus L the whole square into R plus L the whole square. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னா, A minus B the whole square into A plus B the whole square ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நம்முடைய வேல்யூ என்ன வரும், B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் QM டிவைடட் பை 4 பை இன்டு R plus L the whole square minus R minus L the whole square divided by R square minus L square the whole square into I cap அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் மேலே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, R plus L the whole square, அதே மாதிரி R minus L the whole square. இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, A plus B the whole square ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ A plus B the whole squareக்கு என்ன ஆன்சர், A square plus B square plus 2AB. அதே மாதிரி A minus B the whole square என்ன ஃபார்முலா, A square plus B square minus 2AB. இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், நம்மோடைய டேர்ம்ஸ்க்கு நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா B vector is equal to mu naught QM divided by 4 pi into R square plus L square plus 2RL minus R square plus L square minus 2RL divided by R square minus L square the whole square
இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் மைனஸ் சைனும் உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், b vector is equal to mu naught qm divided by 4 pi into r square plus l square plus 2rl minus r square minus l square plus 2rl divided by r square minus l square the whole square into I cap. ஓகேயா, இதில் நீங்கள் பாருங்கள், நமக்கு டாப்பில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, அந்த பக்கத்தில் இன்னொரு மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி ஒரு எல் ஸ்கொயர் இருக்குது, அந்த பக்கத்தில் இன்னொரு மைனஸ் எல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி எல் ஸ்கொயரையும் மைனஸ் எல் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிவிடுவோம். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, ஒரு 2rl இன்னொரு 2rl ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4rl. ஸோ நம்முடைய ஈக்குவேஷன் இப்போ என்ன வருது, b vector is equal to mu naught qm by 4 pi into 4rl divided by r square minus l square the whole square into I cap. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த 4 அதாவது 4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 2 பெருக்கல் 2 ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நம்முடைய ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள். அது மாதிரி நமக்கு தேவையான டேர்ம்ஸை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்துடுறோம். வந்து என்ன வருது, b vector is equal to mu naught 2r by 4 pi into qm 2l divided by r square minus l square the whole square into I cap அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதை நம்ம ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்கம்மா, இதில் qm into 2l அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த qm into 2lக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், pm அப்படின்னு சொல்லி போடலாம், அல்லது mod pm வெக்டார் அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ இதில் pm அப்படின்னு சொல்கிறது திருப்புத்திறன், அதாவது காந்தத்தினுடைய திருப்புத்திறன். ஸோ இதில் b vector is equal to mu naught by 4 pi into 2rpm divided by r square minus l square the whole square into I cap அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கிடைக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு கன்சிடரேஷன் பண்ண போகிறோம். என்ன கன்சிடரேஷன் அப்படின்னா, ஆருடைய மதிப்பு எல்லை விட மிக மிக அதிகம் அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்படின்னா என்ன மீனிங் தெரியுதா, உங்களுக்கு வந்து காந்தத்தினுடைய நீளம் வந்து 2l, இதில் ஓலேருந்து என்னுடைய நீளம் வந்து எல். இப்போது நமக்கு வந்து ஓலேருந்து சியுடைய நீளம் என்னது, அதாவது நாம் எடுத்துக்கொண்ட மையப்புள்ளி சியுடைய நீளம் வந்து ஆர். இப்போது ஆருடைய மதிப்பு எதை விட மிக மிக அதிகமாக எடுத்துக்க போகிறீங்க, அந்த நீளம் எல்லுக்கு விட மிக மிக அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஃபார்முலாவில் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரில் அந்த எல் ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணால் நமக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்குன்னா, ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நத்திங் பட் ஆர் பவர் 4. இப்போ பாருங்கள், நம்முடைய ஃபார்முலாவில் b vector is equal to mu naught by 4 pi into 2rpm divided by r power 4 into I cap எப்படி நமக்கு கிடைக்குது. இப்போ b அச்சு, இப்போ நாம் வந்து ஏன் வந்து அச்சுன்னு போடுறோம், நமக்கு அச்சு கோட்டினால் ஒரு புலத்தில் ஒரு இடத்தில் வரக்கூடிய மின்புலத்துடைய மதிப்பு b vector is equal to mu naught by 4 pi into 2pm divided by r cube into I cap. இதில் நாம் என்ன பண்ணலாம், pm vector is equal to pm into I cap அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்முலா b அச்சு, அதாவது b vector அச்சு is equal to mu naught by 4 pi into 2pm vector divided by r cube. இதுதான் நமக்கு வந்து ஒரு சட்ட காந்தத்தினால் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியினால் மின்புலத்திற்கான மதிப்பு. அடுத்து நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் போகிறோம். காந்த இருமுனையின் நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் உள்ள காந்தப்புலத்திற்கான கோவையை வந்து நம்ம பெற போகிறோம். இதில் நீங்கள் படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு சட்ட காந்தம் இருக்கிறது. அந்த சட்ட காந்தம் SN, மையப்புள்ளி O அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கொண்ட புள்ளி வந்து C. இது C வந்து மையப்புள்ளியிலிருந்து நடுவரை கோட்டில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, R அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைவில் இருக்கிறது. இதில் வந்து N அப்படின்னு சொல்லக்கூடிய வட துருவத்திலிருந்து வரக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு Bn வெக்டார். அதே மாதிரி இது வந்து எண்ணிலிருந்து வெளிநோக்கிய திசையில் செயல்படும். பட் அதே நேரத்தில் நமக்கு வந்து புள்ளி சியில் தென் துருவம் எஸ்ஸினால் வரக்கூடிய மின்புலம் தென் துருவத்தை நோக்கியே செயல்படும். இதனுடைய மதிப்பு வந்து பிஎஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஓரளவு ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஓரலகு வடமுனை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஓரலகு வடமுனையை எந்த புள்ளியில் நம்ம வைத்திருக்க போகிறோம், சி அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளியில் வைத்திருக்க போகிறோம். இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் மீட்டர்.
ஓகே, இனி வந்து நம்ம டெரிவேஷனுக்கு போயிடலாம். இப்போ இந்த டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதனால் பார்க்கணும், வட துருவத்தினால் புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் முனையினால் புள்ளி சியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தினுடைய மதிப்பு. இந்த இரண்டு மதிப்புகளும் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெக்டர் டயக்ராம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போது பிஎன் என்பதை நாம் வந்து ரெண்டு புலங்களாக நாம் வந்து பிரிக்கலாம். அதை வந்து ரிசால்வ் பண்ணலாம். ரெண்டாக ரிசால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு பிஎனுடைய மதிப்பு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன் சைன் தீட்டா மற்றும் பிஎன் காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி இரண்டு வெக்டர்களாக வெக்டர் புலங்களாக நாம் வந்து அதை வந்து பிரிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ் என்பதையும் நாம் என்ன பண்ணலாம், ரெண்டு இதாக பிரிக்கலாம். ரெண்டு இதாக பிரிக்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிஎஸ் காஸ் தீட்டா மற்றும் பிஎஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வெக்டர்ஸாக நம்ம ரிசால்வ் பண்ணுறோம். இப்படி ரிசால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎன் சைன் தீட்டாவும் பிஎஸ் சைன் தீட்டாவும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்குது. பட் அதே நேரத்தில் பிஎஸ் காஸ் தீட்டா என்பது ஒரே திசையில் செயல்படுகிறது. ஸோ அதை வந்து இந்த டயக்ராமில் நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. தீட்டா என்பது கோணமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், பிஎன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஏன் வந்து காஸ் தீட்டாவுக்கு மைனஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒய்ஹெச் எக்ஸ்ஹெச்சில் உள்ள வெக்டர்களை வந்து வெக்டர் குறியீடுகளை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் காஸ் தீட்டா டேர்ம் அப்படிங்கிறது எக்ஸ்ஹெச்சினுடைய உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைடில் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நெகட்டிவ் சைன். ஸோ அதாவது ஐ கேப்புக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறது தான் நமக்கு முன்னாடி போடுறோம். ஸோ மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதில் பிஎனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே காந்த புலத்திற்கான ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுருக்கோம். μ0/4π × QM/r². அடுத்து இதில் வந்து ஆர் டேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்த உடனே தெரியும், இது ஒரு செங்கோண முக்கோணம். ஆர் டேஷ் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு r² + l². இப்போ இதில் ஆர் டேஷ் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன பண்ணால் போதும், r² + l² the whole power 1/2 அப்படின்னு போட்டால் போதும். இப்போ நம்முடைய ஃபார்முலா பாருங்கள், ஜென்ரல் ஃபார்முலாவில் வந்து μ0/4π × QM/r² இருந்தது. ஆனால் நம்மளோட ஃபார்முலா பிஎனில் எப்படி இருக்குது, μ0/4π × QM/r² அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ தென் முனையால் புள்ளி சியில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்திற்கான மதிப்பு பாருங்கள், பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் ரெண்டுக்குமே மைனஸ் சைன் வருது. ஏன் அப்படின்னா நமக்கு பார்த்த உடனே தெரியுது பிஎஸ் சைன் தீட்டா வந்து எங்கே செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி செயல்படுது. அது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சஸ். அதனால் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஓரலகு வெக்டருக்கு மைனஸ் ஜே கேப் அப்படிங்கக்கூடிய அந்த சைன் இருக்கிறதுனால நம்மளுடைய ஈக்குவேஷன் இப்போ என்ன ஆயிடுது, பிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப் அப்படின்னு இருக்குது. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஃபார்முலா பி வந்து பயன்படுத்தும் பொழுது பி இஸ் ஈக்குவல் டு μ0/4π QM/r² இருக்குது. ஆனால் எங்கே வந்து நமக்கு பார்க்குறப்போ தொலைவு என்ன வருது, திருப்பமும் அதே ஆர் டேஷ் தான். ஏன்னா இது ஒரு செங்கோணம் முக்கோணமாக இருப்பதனால நமக்கு வந்து என்ன ஆகுது, ஆர் டேஷுடைய மதிப்பு ரெண்டுலேயுமே சேமாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு μ0/4π × QM/r². இப்போ நீங்கள் பாருங்கள், புள்ளி சியில் ஏற்படக்கூடிய நிகர காந்த புலத்தினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும், இந்த டயக்ராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டயக்ராம் பாருங்கள், அதில் பிஎன் காஸ் தீட்டாவும் பிஎஸ் காஸ் தீட்டாவும் ஒரே திசையை நோக்கி செயல்படுகின்றன. ஸோ அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடச்சிடும், நிகர காந்தப்புலம் பி வெக்டர் கிடச்சிடும். ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வாட், பிஎன் வெக்டர் ப்ளஸ் பிஎஸ் வெக்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கே மதிப்பு தெரியும், பக்கத்தில் மதிப்பு பாருங்கள், பிஎன் வெக்டர் பிஎஸ் வெக்டருடைய மதிப்பு பார்க்கும் பொழுது நமக்கு எந்த மதிப்பு கேன்சல் ஆகிடும், அந்த பிஎன் அண்ட் பிஎஸ் உடைய மதிப்பு சமமாக இருப்பதுனால பிஎன் சைன் தீட்டா ஜே காப்பும் பிஎஸ் சைன் தீட்டா ஜே காப்பும் கேன்சல் ஆகும். ஏன்னா ஒன்றில் மைனஸ் சைன் இருக்குது, இன்னொன்றில் என்ன இருக்குது, ப்ளஸ் சைன். ஆனால் காஸ் தீட்டா டேர்ம்ஸில் ரெண்டுமே என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்கிறதுனால அது ஆடப் ஆகும். இப்போ நம்முடைய ஃபார்முலாவை பாருங்கள், பி கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பிஎன் ப்ளஸ் பிஎஸ் இன்டூ காஸ் தீட்டா ஐ. ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், பிஎன் அண்ட் பிஎஸ் வந்து சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுனால பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -2 இன்டு பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பிஎனுடைய மதிப்பை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
பண்ணலாமா? பண்ணால் என்ன கிடைக்கும்? B vector is equal to minus 2 mu naught by 4 pi into QM by R dash square into cos theta I dash. இதில் R dash உடைய மதிப்பு எவ்வளவு? ஸோ நமக்கு R square plus L square. ஸோ எல்லா மதிப்பும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன மதிப்பு தெரியலை? cos theta உடைய மதிப்பு நமக்கு தெரியலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? திருப்பவும் நம்ம பழைய டயக்ராம் வந்து பார்ப்போம். இந்த பழைய டயக்ராமில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். cos theta சமம், அதாவது ஏதாவது ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துக்கோங்க. நம்ம NOC அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் SOC கூட எடுக்கலாம். ஆனால் NOCயை நான் இப்போ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos theta அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இப்போ அடுத்துள்ள பக்கம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீட்டாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கம் வந்து L மதிப்பு. ஸோ L டிவைடட் பை கர்ணம் அப்படின்னு சொன்னோன்னா R டேஷ்னா கர்ணம். ஸோ R டேஷ் உடைய மதிப்பு எவ்வளவு? படத்தில் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். R டேஷ் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. ஸோ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணால் cos theta உடைய மதிப்பை சப்ஸ்டிடியூட் பண்ண என்ன கிடைக்குது? L பை R ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் பாருங்கள். நம்ம முன்னாடி எழுதின ஃபார்முலா V வெக்டார் இஸ் ஈக்குவல் டு minus 2 mu naught divided by 4 pi into QM divided by R square plus L square into cos theta I cap. ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இதில் cos theta உடைய மதிப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்? B vector is equal to minus 2 mu naught by 4 pi into QM by R square plus L square into L divided by R square plus L square the whole power 1/2 into I cap. இப்போ இதில் பாருங்கம்மா, R square plus L square இருக்குது, அடுத்து into R square plus L square the whole power 1/2 இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பவர் வந்து ஆட் ஆகும். ஸோ R square plus L square the whole squareல பவர் 1, இங்கே R square plus L square the whole power 1/2ல பவர் வந்து half. ஸோ 1 plus 1/2 எவ்வளவு? 3/2. ஸோ நம்முடைய equation இப்போ பாருங்கள். B vector is equal to minus mu naught by 4 pi into QM into 2L. எல்லாமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கு இப்படி கிடைக்குது. QM into 2L divided by R square plus L square the whole power 3/2 into I cap. ஓகேயா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நமக்கு தெரிஞ்ச டேர்ம் QM into 2L. QM into 2L என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காந்த திருப்பு திறனுக்கு சமம். mod PM vector is equal to PM equal to QM into 2L. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் QM into 2L பதிலாக நாம் என்ன போட்டுடலாம்? PM போட்டுடலாம். அப்போ நம்முடைய ஈக்குவேஷன் என்ன ஆகிடுது? B வெக்டர் நடுவரை is equal to minus mu naught by 4 pi into PM divided by R square plus L square the whole power 3/2 into I cap. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? R உடைய மதிப்பு L ஐ விட மிக மிக அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ Rனா என்ன, Lனா என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Lங்கிறது நம்முடைய சட்ட காந்தத்தினுடைய அரை நீளம். R என்பது புள்ளி Cக்கும் மைய புள்ளி Oவுக்கும் நடுவே உள்ள தொலைவு. ஸோ R வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்முடைய ஃபார்முலா எப்படி மாறிடுது? R square plus L square the whole power 3/2 is approximately equal to R cube. எப்படி R cube மாறுது? இதில் நீங்கள் L ஸ்கொயரை ஒமிட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? R square the whole power 3/2 கிடைக்கும். ஸோ அந்த பவரில் இருக்கக்கூடிய 3/2ல் இருக்கக்கூடிய 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகி R cube கிடைக்கும். உங்களுக்கு இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ B வெக்டர் நடுவரை பாருங்கள். minus mu naught by 4 pi into PM divided by R cube into I cap. ஸோ இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள்? PM I cap அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன போட்டுடலாம்? PM வெக்டர் அப்படின்னு போட்டுடலாம். இப்போ நமக்கு பாருங்கள், B வெக்டர் நடுவரை கோட்டில் என்ன கிடைக்குது? minus mu naught by 4 pi into PM vector divided by R cube. ஸோ இப்போ இது எதனுடைய ஃபார்முலா? ஒரு சட்ட காந்தத்தில் மின் இருமுனையினால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான மதிப்பு. இப்போ இந்த மதிப்பையும் நம்ம எந்த மதிப்பையும் கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடுவரை கோட்டில் வந்த மதிப்பு, அதே மாதிரி அச்சுக்கோட்டில் வந்த மதிப்பு, இரண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அச்சுக்கோட்டில் உள்ள படத்தை பாருங்கள். இதில் வந்து ஒரு காந்தம் கொடுத்துருக்காங்க. காந்தத்தினுடைய மைய புள்ளியிலிருந்து Cங்கிற புள்ளியினுடைய தொலைவு நம்ம Rன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தொலைவு Rல் இருக்கும் பொழுது B அச்சுடைய மதிப்பு என்னென்னா mu naught by 4 pi into 2 PM divided by R cube. அதே நேரத்தில் நடுவரை கோட்டில் உள்ள மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். B vector is equal to minus mu naught by 4 pi into PM vector divided by R cube. இப்போ இந்த ரெண்டு மதிப்பை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். B அச்சுக்கோட்டில் உள்ள மதிப்பு B நடுவரை கோட்டில் உள்ள மதிப்பை விட எத்தனை மடங்கு அதிகம்? 2 மடங்கு அதிகம். அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலம் நடுவரை கோட்டில் உள்ள காந்தப்புலத்தை போன்று எத்தனை மடங்காக இருக்கிறது? 2 மடங்காக இருப்பதனை நாம் கவனிக்கலாம். மேலும் இந்த 2 திசைகளும் எப்படி இருக்கின்றன? ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கவனிச்சுக்கிடணும். இப்போ நீங்கள் பாருங்கம்மா, நம்ம என்ன கேள்வியெல்லாம் இன்றைக்கி படிச்சிருந்தோம்? 2 வகையான கேள்விகள் நம்ம படிச்சிருந்தோம். என்ன கேள்வி அப்படிங்கிறத இப்போது நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 2 5 மதிப்பெண் கேள்வி. ஒன்று சட்ட காந்தத்தில் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சட்ட காந்தத்தில் ஒரு நடுவரை கோட்டில் இருக்கக்கூடிய புள்ளியில் இருக்கக்கூடிய காந்தப்புலத்திற்கான மதிப்பு. இந்த 2 காந்தப்புலத்திற்கான மதிப்புகளும் நாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சோம். நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.